ஃபார்முலா 4 கார் பந்தயம் பேனா சிலை வைப்பது என மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக கூறி திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வை பாரபட்சமின்றி வழங்கிட மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் மறைந்த கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா, ரத்தன் டாடா, முத்ததேவ் பட்டாச்சாரியா உட்பட 2004 பேருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு விவகாரங்களில் மாநில அரசை கண்டித்தும் மத்திய அரசை வலியுறுத்தியும் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி பெஞ்சல் புயலை எதிர்கொள்ள எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று திமுக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஃபார்முலா 4 கார் பந்தயம், பேனா சிலை வைப்பது, பூங்காக்கள் அமைப்பது என மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருட்கள் நடமாட்டம், விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கான ஒப்பந்த ஏலத்தை தடுக்க தவறியதாக திமுக அரசை கண்டித்தும், மதுரை மாவட்டம் மேலூரில் டங்ஸ்டன் ஆலை அமைவதை கைவிடுமாறு மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வை பாரபட்சமின்றி வழங்கிடவும் மத்திய அரசை வலியுறுத்தி அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.